ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம இப்ப மல்லி சீரியல் ப்ரோமோ பத்தி இந்த வீடியோவுல பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையா வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய், மல்லி, வெண்பா இவங்க 3 பேரும் இருக்கிற ஃபோட்டோவ விஜய் பிரேம் போட்டு எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள ஆணி அடிச்சு மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மல்லிய பார்த்துட்ட உடனே, "மல்லி மல்லி இங்க பாரு, இந்த ஃபோட்டோ நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குல்ல?" அப்படின்ற மாதிரி அவரே கொஸ்டின் கேட்டு அவரே ஆன்சர் பண்ணிக்கிற மாரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா மல்லி பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒண்ணுத்த அப்படியே மறைச்சு, ஏதோ இவர்கிட்ட எப்படி பேசுறது, எப்படி சொல்றதுன்ற மாதிரி அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. நீங்க வந்து சந்தோஷமா இருக்கணும்னு நெனைக்கிறீங்க. ஆனா நான் வந்து உங்கள விட்டு பிரிஞ்சு தூரமா போணும்னு நெனைக்கிறேன். இந்த டைம்ல நீங்க இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களே, நான் எப்படிதான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க போறேன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இப்போ நம்ம மல்லி என்ன பண்றாங்கன்னா, ஒரு லாயர பார்க்க போயிருக்காங்க. டிவோர்ஸ்க்கு வந்து நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கேட்குறாங்க, "ஏம்மா ஏன் டைவர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ற? என்ன ஆச்சு? என்ன ப்ராப்ளம் உனக்கும் உங்க வீட்டுக்காருக்கும்?" அப்படின்னு கேட்குறாங்க. "எனக்கு அவரோட வாழ புடிக்கல" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "இல்லம்மா நீ டைவர்ஸ் குடுத்துட்டு அப்புறம் நெறைய ப்ராப்ளத்த வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப தைரியமா அத ஃபேஸ் பண்ணறதுக்கு வந்து நீ ரெடி ஆகணும். அ இதெல்லாம் வந்து நடக்கும். இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணு. நான் வேணான்னு சொல்லல" அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ இருந்தாலும் வந்து, "இல்ல எல்லாம் பார்த்துக்கிறேன் நானு" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மல்லி வந்துடுறாங்க. வெளிய வந்து, "ஐயோ! எல்லாமே முடிஞ்சு போச்சே! நான் என்ன பண்ணுவேன் இப்போ?" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா அப்படியே கூனி குறுகி உக்காந்து அழுறாங்க. ஸோ அவங்களால அத ஏத்துக்க முடியல தான். இத எப்படி வந்துட்டு சமாளிக்க போறாங்க, ஏத்துக்கன்னு தெரியல. சீக்கிரமாவே நம்ம விஜய் சாருக்கு தெரிய வந்தது அப்படின்னா, கண்டிப்பா மல்லிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே சமயம் இந்த ராஜேஸ்வரிய சும்மா விட மாட்டாங்க. ஸோ கேஸ் விசாரணைக்கு வரும்போது எல்லா உண்மையும் கண்டிப்பா வெளிய வரதான் போது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுவரையும் மல்லி, வெண்பா கூட தான் இருக்க போறாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.